வெல்கம் டு மூலிகை மகத்துவம். நான் டாக்டர் சந்தியா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைல்ஸ் பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பைல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலவாயை சுத்தி கொப்பளங்கள் இருக்கலாம், முகப்பெரு மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்கும், அரிப்பு ஏற்படலாம் அந்த இடத்துல, இல்லைன்னா எரிச்சல் இருக்கலாம், சில நாட்கள்ல மலத்தோட ப்ளீடிங் ஆகலாம், ஆசனவாயை சுத்தி வெடிப்புகள் ஏதாவது இருக்கலாம். இதெல்லாம் பைல்ஸ் இருக்கும் போது இருக்கக்கூடிய அறிகுறிகள். இந்த பைல்ஸை சித்தர்கள் 21 வகையா பிரிச்சிருக்காங்க. நீர் மூலம், சீழ் மூலம். சீழ் மூலம் அப்படின்னா சீழ் வடிஞ்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல இருந்து. தமரக மூலம். தமரக மூலம்னா மலம் போகும்போது துண்டு துண்டா மலம் இறங்கும், இது தமரக மூலம். அப்புறம் ரத்த மூலம். ரத்த மூலம் அப்படின்னா மலம் போயிட்டு அதுக்கப்புறமா பியூரான ஒரு பிளட், ஒரு 30 ml 20 ml பிளட் தனியா பிளட் இறங்கும், இது ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாதப்பித்த கபத்தை பிரிச்சு அதன் அடிப்படையில வலி மூலம், அழல் மூலம், ஐயம் மூலம் அப்படின்னு இருக்கு. அழல் மூலம் அப்படின்னா ஆட்டுப்புழுக்கை மாதிரி மலம் இருக்கும், வறண்டு போன வறட்சியா இருக்கும். இதுல அழல் மூலத்துல இருக்கும். இந்த மாதிரியான 21 வகையில பிரிச்சிருக்காங்க. இந்த மூலநோய் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லா நோய்க்குமே ஒரு காரணத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல மூல நோய்க்கு பாத்தீங்கன்னா, அனில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அனில பித்த தொந்தம்னா வாத பித்தம் ரெண்டும் சேர்ந்துதான் குற்றம் அடைஞ்சுதா மூல நோயை ஏற்படுத்துது. எப்படின்னா, நம்ம காரமான உணவுகளை அதிகமா எடுக்கும் போதும், நம்மளோட உடல் சூடு அதிகமா இருக்கும் போதும், இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கோ ஏதாவது ஒர்க் பண்ணும் போதும் நம்மளோட மூளைச்சூடு அப்படின்ற அதிகமாகுது. நம்மளோட மூளைச்சூடு அதிகமாகி அதோட வாதமும் பித்தமும் சேர்ந்து நம்மளோட மலம் இறுகி கட்டியாகி வறண்டு போன ஒரு நிலைக்கு வருது. இந்த வறட்சியான மலம் வெளிப்படும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்க ரத்த குழாய்கள் ப்ளீடிங் ஆகி அது மூலமா மூலத்தை ஏற்படுத்துது. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா மூலநோய் ஏற்படும். அதாவது நார்ச்சத்து குறைவான உணவு எடுக்கும் போதும் மூலநோயை ஏற்படுத்தும். இதுல பாத்தீங்கன்னா உள் மூலம், வெளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. உள் மூலம் அப்படின்னா நம்மளோட ஆசன வாய்க்கு உள் பகுதியில இருக்கும், வெளியில எந்த ஒரு பருக்களும் தெரியாது. வெளி மூலம் அப்படின்னா ஆசன வாயை சுத்தி வெளிப்புறத்துல தெரியறது வெளி மூலம். இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி இருக்கு. இதுல 4th ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த மூலம் ஆசனாவைக்கு வெளிப்புறத்துல இருக்கும். கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது அவங்களால. உட்காந்தா வலி அதிகமா இருக்கும், ப்ளீடிங் அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா அறுவை சிகிச்சை தேவைப்படும். சர்ஜரி பண்ணா கூட சில பேருக்கு வேற வேற இடத்துல மூல நோய்கள் ஏற்படும். இதனால நம்மளோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை கியூர் பண்ணணும். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும், நார்ச்சத்து உணவை அதிகமா எடுத்துக்கணும், தண்ணி அதிகமா குடிக்கணும், நம்மளோட உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். முக்கியமா ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மூல நோயை எப்படி குணப்படுத்துறதும் அப்படின்னும் திரும்ப திரும்ப வராம எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காகவும் சில மூலிகைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துத்திக்கீரை. துத்திக்கீரையை டெய்லி சமைச்சு சாப்பிடலாம். இதை அரைச்சு மூல நோய்க்கு எக்ஸ்டர்னலா வெளியிலயும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா குப்பைமேனி இலை. குப்பைமேனி இலைய ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு சமைச்சு சாப்பிடலாம். மோர், அது கூட சின்ன வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளோட மூல நோயில இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மூளைச்சூடை குறைக்கக்கூடியது. கருணக்கிழங்கு கம்பல்சரியா வாரத்துல ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் ஒரு 150-200 கிராம் அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு எடுக்கும் போது அதுல கடுகு, எண்ணெய், மிளகாய் தூள் இதெல்லாம் கம்மியா ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததான் மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரிபலச்சூரணத்தை ஒரு வார்ம் வாட்டர்ல, ஒரு கிளாஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் குணமாகும். இதை நைட்டு முக்கியமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில ஃப்ரீ மோஷன் ஆகும். இந்த மூல நோய் இருக்கவங்களுக்கும் இந்த திரிபலச்சூரணத்தை நல்லா ஒரு டப்ல வார்ம் வாட்டர் வச்சுட்டு ஒரு திரிபலச்சூரணத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த டப்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுல உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திருக்கும் போது அந்த மூல நோயோட கட்டியோட அளவு சுருங்கி சின்னதாகும், மூல நோய் கியூர் ஆகும். இந்த மாதிரி டெய்லி ஒரு 2 வேளைக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். மூல நோய் இருக்கவங்க மட்டும் இல்ல, மூல நோய் வராம இருக்கிறதுக்கும் நம்ம வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் கருணக்கிழங்கு, துத்திக்கீரை, குப்பைமேனி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமா எடுக்கணும். நார்ச்சத்து சேர்ந்த உணவுகள், கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் உணவோட சேர்த்துக்கணும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காம கொஞ்ச நேரம் ஏஞ்சி நடமாடணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணது மூல நோய் வராம ஈஸியா தடுத்துக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.